காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதுல பாவம் போல ரோட்ல ரொம்பவே தடுமாட்டி ஏதோ வீட்டுல வளர்த்த நாய் தான் கழுத்துல பெல்ட் எல்லாம் போட்டு கிடந்துச்சு. ஆனா அவனுக்கு உடம்புக்கு சுத்தமா முடியல. அது மட்டும் நல்லாவே தெரியுது. நடக்க கூட தம்பில்லாம இருந்தான். அவனுக்கு எப்பவுமே பாக்கெட் பண்ணி ஒரு 30 ரூபா உண்டு. இருந்தாலும் அதுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு ஒரு பால் வாங்கி ஊத்திடுவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இவ்வளவு சூடா வச்சா குடிக்க மாட்டாலும் நல்லா ஆச்சு. அதுக்குன்னு ஒரு தட்டுலாம் வாங்கிட்டு இதுக்கு இப்படி வீட்டுல வளர்த்த நாயை தெருவில் அடிச்சு பார்த்தா வேண்டி எனக்கு முதல் எதுக்கு நாய் வாங்கி போட்டுறணும் மதிப்பும் கிடையாது. ஒரு காடாத்தோலையும் கிடையாது. அந்த ஆள் ஊர்ல அடிச்சு பத்தி விட்டுற வேண்டியது. இவனுக்கு உடம்பு சரியில்லை வந்து குளுக்கோஸ் ஏத்துறான்ல ஊசி போடுறான்ல மாத்திரை மாதிரி தாங்கி தின்னு சொல்ல தெரியும். வயிற்றுலிக்கு காய்ச்சல் என்ன காசா செலவழிக்க சொல்லுதா போய் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட வேண்டியது ஒரு தடுப்பூசி ஆகுது. ஆனா இது பால் குடிச்சுன்னா கொஞ்சம் தெம்பு கொடுத்துட்டு ஆனா கொடுத்த பால் காணாதுனால பாக்கெட் பால் வாங்கி ஊத்த போறோம். ஆனா பாக்கெட் பால் ஊத்தலாமான்னு தெரியல. ஆனா நான் ஊத்திருக்கேன். பாட்டில எல்லாம் நீங்க போகும்போது இந்த மாதிரி நாயோ பூனையோ மாடோ ஆடோ ஏதோ ஒண்ணு முடியாம இருந்துச்சுன்னா ரொம்ப நின்று ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. மனுஷன்ல மாதிரி வாங்கி தின்ட்டு நன்றி இல்லாம இருக்க மாட்டானு கோவக்காரன் தான் தெரியும். அதுக்குன்னு இப்படி கடிப்பான்லாம் தெரியாது. சரி மழை வருது கொஞ்சம் ஓரத்துல தூக்கி போடலாமன்னு தான் பார்த்தேன். கற்பனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிலோ ஒரு கற்பனை ஆட் போட்டு தட்டிருக்கேன்.